ஹலோ ஆல், இந்த வீடியோவில் நம்ம பழம்பெரும் நடிகையான நடிகை பானுமதி அம்மா அவங்கள பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அவங்க ஒரு சிறந்த நடிகை, பின்னணி பாடகி, பட தயாரிப்பாளர், பட இயக்குனர், இசையமைப்பாளர், அப்புறம் எழுத்தாளர். நிறையா சிறுகதைகளும் எழுதியிருக்காங்க. அவங்கள அஷ்டவதனி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லா நாலேஜும் இருக்கிற ஒருத்தங்களை தான் அந்த மாதிரி சொல்லுவாங்களாமா. இது தவிர அஸ்ட்ராலஜிலையும் ஃபிலாசபிலையும் கூட அவங்களுக்கு நல்ல ஆளுமை இருந்ததாக சொல்கிறாங்க. அவங்க தான் தெலுங்கு சினிமாவோட முதல் ஃபீமேல் சூப்பர் ஸ்டார். அப்புறம் தெலுங்கு சினிமாவோட முதல் பெண் இயக்குனர். அவங்க 1953 சண்டிராணி அப்படின்ற மூவி இயக்கியிருக்காங்கங்க. அவங்க 100க்கும் மேற்பட்ட படங்கள் தெலுங்கு, தமிழ் போன்ற படங்களில் மொழிகளில் நடிச்சிருக்காங்க. அந்த டைம்லேயே ஃபிலிம் ஸ்டூடியோ ஓனை வச்சுருந்த ஒரு நடிகையும் இவங்க தாங்க. இவங்க பிறந்தது 1925 தொட்டாவரம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தாங்க பிறந்திருக்காங்க. அது ஆந்திராவில் இருக்குது. அவங்களோட சினிமா அறிமுகம் 1939 வெளிவந்த வரவிக்கிரயம் அப்படின்ற தெலுங்கு மூவி மூலமாங்க. ஆனால் அவங்களுக்கு பெரிய பேரும் புகழும் ஏற்படுத்தி கொடுத்த படம்னு பார்த்தோன்னா சொர்க்க சீமா அப்படின்ற படம் தான். அதில் ஒரு நெகட்டிவ் ஷேடு இருக்கிற வில்லி கேரக்டர் தான் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அவங்களோட தமிழில் அறிமுகமான படம் ரத்னகுமார். வெளிவந்த ஆண்டு 1949. அந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பார்த்தோன்னா அப்போதைய ஃபேமஸான PU சின்னப்பா அவர்கள். அதுக்கப்புறமா 1953 அவங்க சண்டிராணி அப்படின்ற மூவியை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மொழிகளை ஒரே நேரம் டைரக்ட் பண்ணி இருக்காங்க. இவங்களோட கடைசி படம் 1998 வெளிவந்த தெலுங்கு படமான பெல்லி கணுக்கா அந்த மூவி தாங்க. இவங்களோட நடிப்பை பார்த்த முன்னாள் தமிழ்நாட்டு முதலமைச்சரான அண்ணாதுரை அவர்கள் ரங்குன் ராதா படத்தில் நடிப்பை பார்த்து நடிப்புக்கு இலக்கணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அப்போதைய சூப்பர் ஸ்டார்ஸான NTR, சிவாஜி கணேசன், MGR, நாகேஸ்வர ராவ் தொடங்கி இப்போதைய தெலுங்கு சூப்பர் ஸ்டார்ஸான நாகார்ஜுன், பாலகிருஷ்ணா, சிரஞ்சீவி, வெங்கடேஷ், பவன் கல்யாண் எல்லார் கூடயுமே நடிச்சிருக்காங்க. இவங்களோட திரை வாழ்க்கையில் மறக்க முடியாத படம் 1962 வெளிவந்த தமிழ் படமான அன்னை தாங்க. அந்த படத்தில் இவங்களோட நடிப்பை பார்த்து இவங்களுக்கு தேசிய விருதும் கிடச்சிருக்கும். அது தவிர தெலுங்கு மூவிஸான அந்தஸ்துலு, பல்நாட்டி யுத்தம் போன்ற படங்களுக்காகவும் சிறந்த நடிகைக்கான நேஷ்னல் அவார்டு இவங்க வின் பண்ணியிருக்காங்க. மிஸ்ஸம்மா படத்தில் முதலாக நடித்தது இவங்க தான். ஆனால் அந்த படத்து டைரக்டரான சக்கரபாணி அப்படின்றவர் கூட ஏற்பட்ட மனக்கசப்புனால அந்த படத்துலேருந்து இவங்க வெளிவந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த படத்தில் சாவித்திரி அவர்கள் அறிமுகமாகி பெரிய ஸ்டாராகவும் பிற்காலத்தில் வந்திருக்காங்க. இவங்க அந்த காலத்தில் பின்னணி பாடகர்கள் இருந்தாலுமே இவங்க நடித்த எல்லா படத்தில் வர்ற பாடல்களுக்கும் இவங்களே தான் அவங்களோட வாய்ஸில் பாடல்கள் படிச்சிருக்காங்க. இவங்க தான் முதலாக டுயல் ரோலில் நடித்த ஃபஸ்ட்டு ஆக்ட்ரஸ். அப்புறம் 3 மொழிகளில் படங்களை இயக்குன பெண்மணியும் இவங்க தாங்க. இவங்களோட எழுத்து திறமையும் ரொம்பவே அதிகங்க. நிறையா சோசியல் ஒர்க்ஸும் பண்ணியிருக்காங்க. இவங்க 1943 கிருஷ்ண பிரேமா அப்படின்ற படத்தில் நடிச்சிட்டு இருந்தப்போ அவங்களோட ஹஸ்பண்டான ராமகிருஷ்ண ராவை சந்தித்து காதல் வயப்பட்டு பிற்காலத்தில் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பையன் பரணின்றவங்க இருக்காங்க. அவங்க நேமில் தான் பரணி பிக்சர்ஸ்னு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியும் இவங்க நடத்திட்டு வந்திருக்காங்க. இவங்க 2001 இவங்களுக்கு பத்மபூஷன் அவார்டு இந்தியன் சினிமா கான்ட்ரிபியூஷனுக்காக கிடச்சிருக்கு. அவங்க 80வது வயதில் சென்னையில் வச்சு 2005 மரணம் அடைஞ்சிருக்காங்க. தேங்க்யூ ஆல், கீப் சப்போர்ட்டிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.